ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். கடந்த 4 மாதங்கள் உங்களையும் என்னையும் நம் குடும்பங்களையும் கண்ணின் மணி போல பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வந்த ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றிகள். இந்த 5வது மாதத்திலும் ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத பகுதி ஏசாயா 50ஆம் அதிகாரம் 7வது வசனம் மற்றும் 9வது வசனம். ஆண்டவராகிய கர்த்தர் எனக்கு துணையாயிருப்பதால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆம், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அந்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு துணையாயிருப்பதால் நான் எந்த ஆக்கினை தீர்ப்புக்கும் உள்ளாவதில்லை என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மே மாதம் முழுவதும் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாவருக்கும் கர்த்தர் துணையாய் நின்று உங்களை எல்லா காரியத்திலும் வெட்கப்படாமல் அற்புதமாய் நடத்துவார். மட்டுமல்ல, ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்து உங்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லா ஆக்கினையையும் ஆண்டவர் அகற்றி போட்டு விடுவார். எனவே நீங்கள் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாயிருப்பதால் நானும் என் குடும்பமும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவரே, நீர் என்னோடும் என் குடும்பத்தோடும் இருப்பதால், நீர் துணை செய்வதால் எந்த ஆக்கினையும் என் மீதும் என் பிள்ளைகள் மேலும் குடும்பத்தின் மேலும் வருவது இல்லை என்று நீங்களும் நானும் அறிக்கையிடும்போது அந்த வார்த்தை நம்மளில் பலிக்கும். சரி, உங்களுக்கும் எனக்கும் துணையாயிருப்பது யார்? சங்கீதம் 40:17 பாருங்கள். தேவரீர், நீர் என் துணையாக இருக்கிறீர், நீரே என்னை விடுவிக்கிறவர். பார்த்தீர்களா? ஆண்டவராகிய கடவுள் நமக்கு துணை செய்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 94:17 பாருங்கள். கர்த்தாவே, நீர் மட்டும் எனக்கு துணையாய் இராதிருந்தால் நான் எப்பொழுதோ மௌனத்தில் இருந்திருப்பேன். அங்கு சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீர் எனக்கு துணையா இல்லைன்னா நான் எப்பயோ செத்து போயிருப்பேங்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் துணையா இல்லை என்றால், அவர் நம்மை விடுவிக்காமல் போகாதிருந்தால், நம்மை காப்பாற்றாமல் போயிருந்தால் நம் நிலைமை என்னவா இருக்கும்? மட்டுமல்ல, சங்கீதம் 46:1 பாருங்கள். தேவன் எனக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர் என்று அங்கு சங்கீதக்காரர் பாடுகிறார். நமக்கு ஒரு ஆபத்து காலம் வந்தது இல்லையா? ஒருவேளை வரும் இல்லையா? அந்த ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதே சங்கீதக்காரர் சங்கீதம் 63:7 பாருங்கள். கர்த்தாவே, நீர் எனக்கு துணையாய் இருப்பதனால் உம்முடைய செட்டைகளின் கீழ் அகமகிழ்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீர்களா? ஆண்டவராகிய கடவுள் இந்த சங்கீதக்காரருக்கு துணையாய் இராவிட்டால் அவருக்கு செட்டைகளின் நிழலில் பாதுகாப்பு இல்லை, மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு துணையாய் இருந்ததினால் அவர் செட்டைகளின் நிழலில் மகிழ்ச்சி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவராகிய கடவுள் உங்களை எல்லா வெட்கத்துக்கும் நீங்களாக்கி துணை செய்வார். எல்லா ஆக்கினைக்கும் நீங்களாக்கி
உங்களுக்கு துணை செய்வார் என்பது உறுதி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் பாருங்கள். மார்க் 1:13 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் உபவாசம் செய்து ஜெபித்து கொண்டிருக்கும் போது அவரை சுற்றிலும் காட்டு மிருகங்கள் இருந்ததாம். அங்கு வேதம் சொல்லுகிறது, அவரை தேற்ற, அவருக்கு ஊழியம் செய்ய, அவருக்கு துணையாய் நிற்க வான தூதர்கள் இருந்தார்களாம். பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு துணை செய்ய வான தூதர்களே ஊழியம் செய்தார்கள் என்றால், நம் ஆண்டவருக்கு செய்த அதே தூதர்கள் உங்கள் வாழ்க்கையிலும் இறங்கி உங்களுக்கு ஊழியம் செய்வார்கள் என்பது நிச்சயம். எனவே இந்த மே மாதம் முழுவதும் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். எல்லா வெட்கத்துக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார். எல்லா ஆக்கினைக்கும் அந்தகார கிரியைகளுக்கும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாத்து வழிநடத்துவார் என்பது நிச்சயம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் பாருங்கள். 2 தீமோத்தேயு 4:17-18 பாருங்கள். கர்த்தர் எனக்கு துணை நின்று எல்லா தீமைகளுக்கும் என்னை விலக்கி பிரயணத்தார்கள் மத்தியிலே இந்த நற்செய்தி நிறைவேறும்படி எனக்காக ஆண்டவராகிய கடவுள் துணை செய்கிறார். எனக்கு வந்த எல்லா தீமைகளிலும் நன்மையாக மாற்ற எனக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வான தூதர்கள் உங்களுக்கு இறங்கி இந்த மாதம் முழுவதும் துணை செய்வார்கள். எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார். எனவே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நின்று உங்களை வெட்கப்படாமல் நடத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நின்று எல்லா ஆக்கினைக்கும் நீங்களாக்கி பாதுகாப்பார். அருமையான ஒரு சம்பவம் வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 நாள் ஆகமம் 19ஆம் அதிகாரத்தை பாருங்கள். அங்கு யோசபாத் என்கிற ஒரு ராஜா இருந்தார். அவருடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு முறை அவர் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு தவறும் பொழுது யெகூ என்கிற தீர்க்கதரிசியை, ஞான திருஷ்டிக்காரனை ஆண்டவராகிய கடவுள் எழுப்பி அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். யோசபாத்தே, நீயும் உன் நாட்டில் உள்ள மக்களும் குடும்பமும் உண்மையும் உத்தமமாயிருந்து கர்த்தருக்கு பயந்து நீ வாழ்வீரானால் ஆண்டவர் உன்னோடு கூட இருந்து யுத்தங்களை நடத்துவார் என்று 2 நாளாகமம் 19ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அப்ப அந்த ஞான திருஷ்டிக்காரன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். நீ உண்மையும் உத்தமமாய் இருந்தால் ஆண்டவர் உனக்கு துணையாயிருப்பார். இப்படி சொல்லி கடைசி அந்த வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, நீ திடமனதாயிருந்து காரியத்தை நடத்து, உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, யோசபாத் ராஜா யூத மக்களாகிய தம் ஜனங்கள் எல்லாருக்கும் நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுங்கள், உண்மையாயிருங்கள், உத்தமமாயிருங்கள், அப்பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருந்து துணை செய்து இந்த யுத்தத்தில் உங்கள் காரியங்களை ஜெயமாய் மாற்றுவார் என்று அறிவித்தார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது 1 முதல் 26 வசனங்கள் முடிய யோசபாத் வாழ்க்கையில உபவாசம் ஜெபத்தை தன் ஜனங்களுக்கு கூறினார். நீங்களும் நானும் உண்மையும் உத்தமமாய் இருந்து கர்த்தருக்கு பயந்து உண்மையாய் உத்தமமாய் வாழும் பொழுது
வேதம் சொல்லுகிற உபவாச ஜெபத்தை தேவன் கேட்பார். சத்துருக்களை சிதறடிப்பார். சத்துருக்களுடைய உடைமைகளை எல்லாம் கொள்ளையாட, அபகரிக்க உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை தருவார். அந்த நாள் உங்களுக்கு பெரேக்காவா மாறும். பெரேக்கா என்றால் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இடமாய் மாறிவிடும். ஆகையினால் நீங்கள் திடமனதாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். எந்த காரியமாய் இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களுக்கு துணை நின்று உங்களை அற்புதமாய் நடத்துவார் என்பது நிச்சயம். நாம் ஜெபிப்போமா? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த மே மாதம் முழுவதும் அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள் வாழ்க்கையில உத்தமனுக்கு கர்த்தர் துணை, திடமனதாயிருந்து காரியத்தை நடத்து என்று வாக்கு கொடுக்கிற அன்பிற்காக நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இந்த மே மாதம் முழுவதும் முதல் தேதியிலிருந்து கடைசி தேதி வரையிலும் நீர் துணையாய் நிற்பீராக. நீர் துணையாய் நின்று ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே கூடாது. இவர்கள் வாழ்க்கையில இந்த சத்தத்தை கேட்கிற குடும்பங்களில் எப்படிப்பட்ட ஆக்கினைகள் இருந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து இவர்களை விடுதலையாக்கி என் ஆண்டவர் துணை செய்வீராக. துணை செய்வீராக. நீர் துணையாயிருப்பீராக. எல்லா நோய்களுக்கும், பேய்களுக்கும், மனிதனுடைய சதி திட்டங்களுக்கும், ஆலோசனைகளுக்கும் என் ஆண்டவர் இவர்களுக்கு துணையாய் நின்று அற்புதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. அப்படி நீர் செய்கிற அன்பிற்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த மே மாதம் முழுவதும் ஆண்டவருடைய ஆணி கொண்ட தழும்பு கொண்ட கரம் இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் எங்கள் மேலும் இருந்து வழிநடத்தும்படி, இயேசுவின் நாமம் உயரும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.